கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. யா லைக் ஒரு மாதாஜி சொன்ன மாதிரி லைக் எனக்கு 2 குழந்தைகள் இருக்கா. இல்ல இந்த நான் தான் என் பொண்ணுகிட்ட நான் சொல்லியிருக்கேன். நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் திங் நிஜமாவே நீங்க சொன்னது ரொம்ப அஷேம்டா இருந்தது எனக்கு. 20 ஏதோ சொன்னேன் 18 to 20 யாராவது பீப்புள் இருக்கலாம் கேட்டா யாருமே ஒருத்தர் தான். அது நிஜமாவே கேட்க நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அது தோன்றது. ரொம்ப ஒரு இதான திங். ஒன்லி திங் என்ன, நான் இங்க கனடால இருக்கேன். ஆனா உண்மைக்கு சொல்லணும்னா இங்க இருக்கிற இந்த இங்கிலீஷ் குரூப்ல எல்லாம் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் சின்ன பசங்க எல்லாம் இருக்கா. ஆக்சுவலி கொஞ்சம் பேர் வந்துட்டு இருக்கா. இப்போ எனக்கு அது வரைக்கும் எனக்கு பார்க்கும்போதே தெரியும். அவளோட கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி இருக்கு, கேட்கும் போதே தெரியும். ஏன்னா ரொம்ப யதார்த்தமான ஒரு கொஸ்டினா கேட்பா. இப்படி பண்ணலாமா, ஏன் இப்படி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி சயின்டிபிக் இதுவாலாம் கேட்பாவா. ஸோ அது வரைக்கும் ஹாப்பியா இருக்கு. நீங்க அப்புறம் என் குழந்தைகளை பத்தி சொல்லணும்னா லைக் என் பொண்ணுக்கு 26 ஆறுது. பட் அவட்ட சொல்லியிருக்கேன்னா பகவத்கீதா நைட் அட்லீஸ்ட் ஒரு சாப்டர், ஒரு பேராகிராஃப், ஒரு இன்னும் ஏதாவது ஒர்க் ஜாஸ்தியானா அட்லீஸ்ட் நீ தொட்டுதாவது போ அந்த புக். அதை டெய்லி அதை பார்த்து படிக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 2-3 லைன்ஸ் ஆவது படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். பையன்ட்டையும் நான் சொல்லியிருக்கேன். அவனும் வந்து அவ இன்னொருத்தர் சொன்ன மாதிரி பண்றேமா. ஏன்னா அவன் இங்க கூட இல்ல. சோ அதனால பண்றேமான்றான். பட் ஆனா கடவுள் பக்தின்னு இருக்கு. ஆனா இந்த கிருஷ்ணா கான்சியஸ்குள்ள வரல. நான் அட்லீஸ்ட் சொல்வேன் இந்த மாதிரி ராதாஷ்டமி கோகுலாஷ்டமி எல்லாம் ஒரு 11 டைம்ஸ் ஒரு 21 டைம்ஸ் வாட் எவர். ஆனா சொல்லிடுறா. இவன் சந்தியாவனம் பண்ணிட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவனை நான் என்னோட மேக்சிமம் பண்ணி புஷ் பண்ணிட்டு இருக்கேன் பிரபுஜி. ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் திஸ் ஒன். யா ஓகே. நம்ம என்ன பண்ணோம்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் மாதிரி கொடுக்கக்கூடாது. அட்லீஸ்ட் கொஞ்ச நேரமாவது படி, அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமாவது படி, அட்லீஸ்ட் ஒரு ஸ்லோகமாவது படி. இப்படி கொடுத்தோன்னா ஏதோ சொல்றாங்க படிக்கணுமேன்னு சொல்றாங்க, அது வந்து ஒரு சடங்கா மாறி போயிடும், ஒரு சம்பிரதாயம் மாறி போயிடும். நம்ம என்ன பண்ணா ஒரு பழக்கமா மாத்திடணும். தினமும் ஒரு ஸ்லோகம் படிச்சு எனக்கு ஷேர் பண்ணு. நீ என்ன படிச்சியோ அதுல உனக்கு என்ன புரிஞ்சிருக்கோ அதை ஷேர் பண்ணு. நம்ம அவங்கள ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃபிக்ஸ் பண்ணாம விட்டுறக்கூடாது. ஃபிக்ஸ் பண்ணாம காத்துல விட்டுறக்கூடாது. இப்போ நம்ம ஸ்கூலுக்கு என்ன எப்படி அனுப்புறோம்? தினமும் நீ ஸ்கூலுக்கு போயே ஆகணும், ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கி ஆகணும், ஐஐடியில் படிச்சே ஆகணும், அமெரிக்காவில் செட்டில் ஆகி ஆகணும். ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துறோம். மற்ற விஷயத்த ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துறோம். பட் ஆன்மீகம் வரும்போது மட்டும் என்ன பண்றோம் அப்படின்னா, அண்ணு அது கூட சேர்த்து பண்ணிக்கோ, இதோட சேர்த்து பண்ணிக்கோ, ஆப்ஷன் மாதிரி கொடுத்துறோம். தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற மாதிரி. தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பா, குளிக்க மாட்டான் இல்லையா? தினமும் முடிஞ்சா சாப்பிடுப்பா, சாப்பிட மாட்டான். நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கணும். இது செஞ்சாகணும், இது செஞ்சாகணும், இது செஞ்சாகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ண சின்ன வயசுல இருந்து உங்களை ஒரு ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபிட்னஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்க, ஃபிக்ஸ்டா இருக்காங்க. ஜிம் ட்ரைனர்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ்டா இருக்காங்க, இதை செஞ்சே ஆகணும், ஃபிக்ஸ்டா கொடுத்துட்றாங்க. இதுதான் வழின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. ஆப்ஷன்ஸ் கொடுக்காதீங்க, நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்காதீங்க. கொடுக்கறது சின்ன விஷயமா இருந்தாலும் அதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. தினமும் என்ன பண்ணு, ஒரு ஸ்லோகம் படி, அவங்களும் சேர்ந்து நீங்களும் படிங்க. ஏப்பா நம்ம இன்னைக்கு மீட் பண்ணலாம், இன்னைக்கு நம்ம 5 நிமிஷம் பேசலாம், அதிக நேரம் நான் அவங்ககிட்ட பேச மாட்டேன். நீங்க ஃபோன் பண்ணி இஷ்டத்துக்கு தாத்தா மாமா பாட்டி அத்தை என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, நம்ம மாடு என்ன பண்ணுச்சு, கண்ணுக்குட்டி போட்டுச்சா, எல்லா கதையும் பேசிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு போர் அடிச்சு போயிடும். பசங்க உங்ககிட்ட பேசுறதுக்கு ஆசைப்படணும். எப்படி ஆசைப்படணும்? ஏப்பா நான் உனக்கு ஃபோன் பண்ணுவேன், தினமும் 5 நிமிஷம் தான் அவங்ககிட்ட பேசுவேன், அதிக நேரம் எனக்கு கிடையாது, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், நீ பிஸியா இருக்கோ இல்லையோ, 5 நிமிஷம் பேசும். அந்த 5 நிமிஷத்துக்குள்ளார ஒரு ஸ்லோகம் நான் படிக்க போறோம். நான் ஏற்கனவே படிச்சு வச்சிருப்பேன், நீ படிச்சு வச்சிரு. அந்த ஒரு ஸ்லோகத்துல உனக்கு என்ன புரிஞ்சிருக்கு நீ ஷேர் பண்ணு, எனக்கு என்ன புரிஞ்சிருக்கு நான் ஷேர் பண்றேன், அவ்வளவுதான். முடிஞ்சதா டக்குன்னு கட் பண்ணிடுங்க, போனை கட் பண்ணிடுங்க. அம்மா அம்மா நான் உங்ககிட்ட பேசணும், டைம் இல்லப்பா, கட் பண்ணிடுங்க. அவங்க உங்ககிட்ட பேசுறதுக்கு ஆசைப்படணும். நீங்க உட்காந்து ஏங்கிட்டு இருக்கக்கூடாது, எப்படா பேசுவான் எப்படா பேசுவான். நீங்க மறுபடியும் ஃபோன் பண்ணி அவங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க கூடாது. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுங்கன்னா நீங்க கட் அண்ட் ரைட்டா ஃபிக்ஸ் பண்ணி அவங்களை கொண்டு போக முயற்சி பண்ணுங்க. ஸ்பிரிச்சுவல் திங்ஸ்ல என்னைக்கும் அது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம்.